ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எஸ் ஃபேஷன் ஸ்கூலில் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சைடில் பிக் கொடுத்துருக்கேன்ல, இந்த க்ராப் டாப் மாடல் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு அந்த ஃப்ளீட்டட் வைக்கிற இடம் லென்த் வந்து செஸ்ட் முடிகிற இடத்துலேருந்து வச்சுக்கலாம், இல்லை கொஞ்சம் கம்மியாகவும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஃபுல் லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா 24, செஸ்ட் லென்த்து 8.5, வேஸ்ட்டு 13. ஓகேங்களா? இங்கேருந்து வேஸ்ட்டுக்கு முடிகிற இடத்துலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சு நான் விட்டுக்கிறேன், போதும் ஃப்ளீட் கம்மியாக இருக்கணுங்கிறதுக்காக. ஷோல்ட்ரு டிவைடட் 2. ஓகேங்களா? தோள்பட்டை அளவை 2ஆல் வகுத்துட்டு -1 இன்ச்சு பண்ணிக்கோங்க கம்பல்சரி. ஓகேங்களா? அப்போ 6. ஷோல்டரோட அளவு 6. ஷோல்டர் டவுன் கம்பல்சரி, ஷோல்டர் டவுன் 1 இன்ச்சுக்கு இருக்கணும். ஓகேங்களா? இப்போ ஷோல்டர் டவுன் 1 இன்ச்சுக்கு வரைஞ்சிக்கலாம். நெக் வித்து 2.5ங்கிறது ஃபிக்ஸ்டு. ஓகேங்களா? அதே மாதிரி செஸ்ட் சர்க்கத்தை ஓகேங்களா 32 6ஆல் வகுத்திங்கன்னா என்ன ஆன்சர் வருதோ அதுதான் ஆர்ம் ஹோலோட லென்த்து ப்ளஸ் 1 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கம்பல்சரி. ஓகே, இப்போ இது கிராஸ் க்ரோடு வரைஞ்சிக்கோங்க, ஷோல்டர் கிராஸையும் வரைஞ்சிக்கோங்க, ஷோல்டர் டவுனையும் வரைஞ்சிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செஸ்ட்டோட சர்க்கம் என்ன அளவு வருதோ அதை வந்து 4ஆல் வகுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங்க்காக 1 இன்ச்சு, வேஸ்ட்டு சர்க்கம் டிவைடட் 4 ப்ளஸ் ஸ்டிச்சிங்க்கான அளவு. ஓகேங்களா? இப்போ இங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்ம் ஹோல் தான் வரைய போகிறோம். ஆர்ம் ஹோலோட சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க, உள் பக்கமாக 1/4 இன்ச்சு. ஓகேங்களா? வரைஞ்சிட்டு இந்த மாதிரி கிராஸ் வரைஞ்சிட்டு ஆர்ம் ஹோல் ஸ்கேலை வச்சு இப்போ நான் வரைகிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ கேப் அளவு பார்த்திங்கன்னா ஒரு 3/4 இன்ச்சுலேருந்து 1.25 இன்ச்சுக்குள்ளே இருக்கும். ஓகேங்களா? சைடில் 1 இன்ச்சு வேஸ்ட்டுக்கிட்ட. ஓகேவா? இப்போ இதையும் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, கரெக்டாக மார்க் பண்ணுங்கள். சைடில் 1 இன்ச்சு மட்டும் போதும், அதிகமாக வேண்டாம். ஓகேங்களா? இங்கேருந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ளீட்டட் வேணும்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? நான் ஃப்ளீட்டட் வந்து கீழே வந்து கம்மியாக தான் வைக்க போகிறேன். ஓகேங்களா? இப்போது சீட் சர்க்கம் என்ன வருதோ அதுலேருந்து ஸ்டிச்சிங்க்காக 1 இன்ச்சு விட்டுக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி கீழே பேட்டர்ன் தனியாக இருக்கிறனால பேட்டர்ன் ஷீட்டில் மேக் பண்ணிட்டு தான் நம்ம போட முடியும். ஓகேங்களா? இவ்வளோ தான் நம்மளோட பேட்டர்ன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃப்ளீட்டோட அளவு எவ்வளோனா 6 இன்ச்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. இல்லை செஸ்ட்டு முடிகிற இடத்துலேருந்து வேணும் அப்படின்னா உங்கள் செஸ்ட் எண்டிங் பாயிண்ட் எங்கே இருக்கோ அங்கேருந்து ஃபுல்லாகவே ஃப்ளீட்டடுக்கு கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃப்ரண்ட் நெக்கு அண்ட் பேக் நெக். ஓகேங்களா? நான் 5 குறிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஃப்ரண்ட் நெக்கு, நெக் வித்து 2.5 கம்பல்சரி 2 இருக்கணும். ஓகேங்களா? பேக் நெக்கு நான் 4 தான் வைக்கிறேன். ஓகேவா? இப்போ ஆர்ம் ஹோல் ஸ்கேல் வச்சு ரவுண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நமக்கு தேவையான பேட்டர்ன் ஃபுல்லாகவே ரெடி. இப்போ இதை கட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? பேட்டர்ன் ஷீட் இல்லை அப்படிங்கிறவங்க சார்ட்டு கூட யூஸ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கட் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 13 வயசுலேருந்து 14 வயசு இருக்கிற பொண்ணுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இதே மெத்தடு நீங்கள் உங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்து கூட நீங்கள் கட்டிங் மார்க்கிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? செஸ்ட் சர்க்கத்தை 4ஆல் வகுக்கணும், வேஸ்ட் சர்க்கத்தை 4ஆல் வகுக்கணும். ஓகேங்களா? ஷோல்டர் டிவைட் டு -1 இன்ச்சு. ஓகேவா? அவ்வளோதான். ஷோல்டர் டவுன் 1 இன்ச்சு எல்லாருக்குமே ஃபிக்ஸ்டு. ஓகேங்களா? இப்போ பேக் நெக் மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான ஃபேப்ரிக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 1 மீட்டர் 44 வித்து இருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா இதுக்கு இந்த மாடலுக்கு ஸ்லீவ் பார்த்திங்கன்னா கேப் ஸ்லீவ் தான் வைக்கிறேன். இப்போ இந்த ஃபேப்ரிக் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? 1 மீட்டருக்கு 44 அகலம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அகலம் கரெக்டாக 44 இன்ச்சுனா கரெக்டாக இருக்கும். ஃபோல்டிங் பண்ண மாதிரி இருக்கணும் ஃபேப்ரிக்கு. இப்போ நம்ம வச்சுருக்கிற இந்த பேட்டர்னை இது மேலே தான் வைக்க போகிறேன். ஓகேங்களா? ஒரு சைடு ஃபோல்டிங்கும், இன்னொரு பக்கம் 2 ஓப்பன் பீஸ் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த பீஸை வந்து இது மாதிரி எது வரைக்கும் வேணும் நமக்கு அது வரைக்கும் மட்டும் ஃப்ளீட்டட், இங்கேருந்து ஃப்ளீட்டட் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த பேட்டர்ன் ஷீட் அந்த இடத்துல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ மேலே இருக்கிறது டாப்பு, கீழே ஃப்ளீட்டட் வருது பாட்டம்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து அவுட்லைன் ஃபுல்லாகவே மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். ஏன்னா டேரெக்டாக பேட்டர்ன் ஷீட் வச்சே கட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது பேட்டர்ன் ஷீட் நவுந்து வரும், அதனால். ஓகேங்களா? இது ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ளீட்டட் எனக்கு இந்த இடத்துலேருந்து தான் வேணும். ஓகேங்க? உங்களுக்கு செஸ்ட் முடிகிற இடத்துலேருந்து வேணும்னாலும் வச்சுக்கலாம், 10 இன்ச்சு வரைக்கும் கூட வச்சுக்கலாம். நான் 6 to 9க்குள்ளே வைக்கணும். நான் 6 இன்ச்சு வச்சுருக்கேன். ஓகே, இப்போ இதுதான் ஃப்ளீட்டட். இந்த ஃப்ளீட்டட் பேட்டர்ன் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கழுத்து ஃப்ரண்ட்டு பேக் நெக்கும் பார்த்து கரெக்டாக வெட்டிக்கோங்க. ஃபேப்ரிக்கை ஃபோல்டிங்கில் இருக்குது. ஓகேவா? இப்போ இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக கட் பண்ணுங்கள். கண்டிப்பாக 44 வித்து இருந்துச்சுன்னா 1 மீட்டர் போதும் கேப் ஸ்லீவ் மாடலுக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேக் ஃப்ரண்ட் ரெண்டுமே கிடச்சிரும். ஓகேவா? கீழே ஈவன் பண்ணி வெட்டிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போது காட்டுறேன் பாருங்கள். பேக் ஒன்று ஃப்ரண்ட் ஒன்று. ஓகேங்களா?
இப்போ பேக் நெக் அளவு தானே வச்சு வெட்டணும். இப்போ ஃப்ரண்ட் அளவுக்கு கரெக்டாக ரவுண்டு மார்க் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஒரே கழுத்தாக போடக்கூடாது. ஓகேங்களா? இப்போ நான் 5 வச்சுருந்தேன். ஸோ 5 மார்க் பண்ணிக்கிறேன். சேம் ஆர்ம் ஹோல் ஸ்கேல் வச்சு ரவுண்ட் மார்க் பண்ணிவிட்டு கழுத்து வெட்டி எடுத்துக்கோங்க. ஓகே, ரெடி. இப்போது பேக்கும் ஃப்ரண்ட்டும் ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது என்ன தேவைங்க நமக்கு? கீழே ஃப்ளீட்டடாக வந்துச்சுல அந்த பீஸ் தேவை. இதுவுமே சேம் இதே மாதிரி ஃபோல்டிங்கில் போட்டுக்கணும். ஓகேவா? பேட்டர்ன் ஷீட் எடுத்து வச்சுக்கோங்க. கீழே ஸ்டிச்சிங்க்கு பேட்டர்ன் ஷீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே 1 இன்ச் இருக்கணும், மேலே 1/2 இன்ச்சு ஜாயின் பண்ணுறதுக்கு இருக்கணும். டாப் அண்ட் பாட்டம் ஜாயின் பண்ணோம்ல, அதுக்கு தேவையான அளவு விட்டுறணும். கீழே 1 இன்ச்சு, மேலே 1/2 இன்ச்சு. ஓகேங்களா? இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதே அளவுக்கு 2 பீஸ் வேணும். ஏன்னா ஃப்ளீட்டட் வைக்கிறோம். ஓகேங்களா? அப்போ 2 பீஸ் வேணும். ஓகேவா? கம்பல்சரி. என்ன மெஷர்மெண்ட் இருந்தாலுமே 2 ஃபேப்ரிக் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த இதுக்கு அட்டாச் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆம்ஹோல் அளவுக்கு கேப் ஸ்லீவ் தான் வைக்க போகிறேன். ஓகேவா? இப்போது ஃபேப்ரிக் பேலன்ஸ் இருக்கிற ஃபேப்ரிக்கை ஃபோல்டிங் இருக்கிற பக்கத்தில், ஓகேங்களா? எப்பயுமே ஃபோல்டிங் இருக்கிற பக்கம் கையோட உயரத்தை எடுத்திங்கன்னா கட்டிங் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸ்லீவு கரெக்டாக மேட்ச் ஆகும். ஓகேவா? இப்போ கேப் ஹைட்டு. ஓகேங்களா? கேப்போட ஹைட்டுன்னு பார்த்திங்கன்னா 3.5 வரைக்குமே நம்ம வைக்கலாம். யுவர் சாய்ஸ், உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. ஓகேவா? இப்போ நான் இதில் 4 வைக்கிறேன். ஸ்டிச்சிங்க்கு 1 இன்ச்சு சேர்த்து 4. ஓகேங்களா? நம்ம கட் பண்ண இந்த பேட்டர்னை அப்படியே இப்போ நான் லைட்டாக கிராஸாக வைக்கிறேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி கிராஸாக வச்சு அவுட்லைனில் வரைஞ்சிக்கோங்க ஆம்ஹோலை. ஓகேவா? இது ஃபுல்லாகவே வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இதை கட் பண்ணி எடுத்துடணும். ஓகேங்களா? இப்போ நமக்கு தேவையான அளவு கிடச்சிரும். அதே மாதிரி கையோட சுற்றளவை 2ஆல் வகுத்துட்டு ப்ளஸ் ஸ்டிச்சிங்க்கு தேவையான அளவையும் நம்ம இங்கே விடணும். ஓகேங்களா? இப்போ என்னோடய ஸ்லீவோட சுற்றளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 ப்ளஸ் ஸ்டிச்சிங்க்கு 1 இன்ச்சு. ஓகேவா? அப்போ 6. இப்போ 6 வச்சு கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. கிராப் டாப்போட கட்டிங் ரெடி. ஓகே.